ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன vlog பண்ண போகிறோம்னா, குற்றாலம் போய்கிட்டே இருக்கிறோம். பாப்பா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு 2 days தான் லீவ் இருந்தது ஸ்கூலு. ஸோ அதுக்காக குற்றாலம் போயிட்டு வந்துடலான்னு பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன அலப்பறன்னு பார்த்துடலாம். போகிற வழியில் கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்துருச்சு. அதனால் ஒரு பேக்கரிக்குள்ளே போனோம். அந்த பேக்கரியோட ஃப்ரண்ட் வியூ எடுத்தோம். ஸோ ஆனால் அதை ரீச் ஆகலை எங்களோட வீடியோவில். ஆனால் அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, பிளாக் ஃபாரஸ்ட் அது மாதிரி கேக்ஸ் எல்லாம் க்ரீம்லாம் இருந்தது. ஆனால் பட் ரொம்ப ஸ்மாராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது எங்கே இருக்குதுன்னா நாகர்கோயிலில் இருக்குது. ஸோ நான் ஒரு என்ன பண்ணுறேன், பாப்பா ஒரு ரெயின்போ கேக்கு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீ காஃபி எல்லாமே சாப்பிட்டோம். கூட அவங்க இன்னொரு அண்ணன் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நேராக நாங்கள் குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். உள்ள குற்றாலத்தோட என்ட்ரன்ஸ். வெல்கம் டு குற்றாலம். ஸோ தேவிராஜன் லைப்ரரி ஃபேமிலியை நீங்கள் முதல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? குற்றாலத்தில் இருக்கோம். பேட்டி கொடுக்குறீங்க. என்ன ஃபால்ஸு? மெயின் ஃபால்ஸில் இருக்கிறோம். இந்த மெயின் ஃபால்ஸில் முதல்ல வந்தவொடனே கண்ணை பறிக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு கடை. மேலே மழை, மேலே மழை மழை பெஞ்சு போய் இங்கே மழை பெஞ்சு போய் இங்கே எல்லாரும் நினைக்கிறாரு. நான் வீடியோ எடுத்துருந்தேன்னா அங்கே ஒரு ஆறாம் போட்டுட்டு இருந்தாருல, வீடியோ எடுக்கிறதுல ஹாய் எடுக்க கட்டாங்க. வீடியோ இவரேடு மீன் பட்டல பொங்கல் இங்கே நல்லாயிருக்கும். மெயினாக நல்லா வாசனமான இந்த மாதிரி பொருள். அது என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? ஸ்டாரு. நீ எதுக்கு வந்தப்போ ஸ்ட்ரீட் சின்ன சைஸில் வச்சுருக்காங்க பற்றி. இதில் வந்து டெமோ கிளாஸஸ்க்கு நிறைய. ஓகேவா? அப்போ இருக்காரு ட்ரெஸ்ஸு கடை நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. இது ஸ்பைஸியாக சுல்லுன்னு இருக்க மாதிரி. ஆனால் என் பொண்ணுக்கு இப்போ வயிற்றால பிடிங்கிட்டு இருக்கு, அதனால முடியாது. மண்டையில் நான் ஒரு கொட்டு கொட்டுவேன். அங்கே ஏதோ ஒன்று தெரியுது தூரமாக. கொடுமையான சம்பவம். கரெக்டாக நாங்கள் உள்ளே ரீச் ஆகும்போது மணி 9:30 மணிக்கு நாங்கள் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு போகிறோம். மார்னிங் 9:30 இல்லை, நைட்டு 9:30. எங்கள் வீட்டுக்கார் உள்ளே போய் குளிங்கன்னு சொல்லி எங்களை லேடிஸ் இதில் விட்டுட்டாங்க. நாங்கள் குற்றாலம் வந்தாச்சு. என்னைங்க கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, சரியான குளிருங்க. நீ போவா நான் பண்ணிட்டு என்ன பண்ண சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. மணி 9:30 மணி. அப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நல்லா குளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. ஆனால் அப்போ வந்துட்டு இந்த மெயின் ஃபால்ஸில் கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டு, ஆனால் பரவாயில்லாத அளவுக்கு இருந்துச்சு. கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. கூட்டம் இல்லாத காரணத்தினால நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு 10 லேடிஸ் தான் இருந்திருப்பாங்க ஆக்சுவலி. ஆனால் நைட்டில் போகிறது வந்து நல்லா ஜாலியாக தான் இருந்தது. என்னென்னா மழை, சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுலேயே நாங்கள் விடாமல் போய் குளித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், வைப் பண்ணோம். ஸோ இது வந்து மெயின் அருவி. ஆனால் 5 ஃபால்ஸ்க்கு போகாட்டிக்கு நாங்கள் வந்து ட்ரங்குன்னு ஆகிட்டோம். இந்த 5 ஃபால்ஸ்க்கு போகும்போது எங்களால் சுத்தமாக முடியல, ஏன்னா மணி 11. ஸோ அந்த டைம் போயிட்டு எங்களால் வந்துட்டு குளிக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக முடியல. நாங்கள் ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் நின்று நாங்கள் குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 minutes இல்லை ஒரு 10 minutes தான் இருந்திருக்கோம். ஸோ போகணும்னு நினச்சா நம்ம வந்து வெயிலில் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மெயின் ஃபால்ஸில் இருக்கிற உங்களுக்கு அழகான சிற்பிகள் எல்லாமே நாங்கள் இதில் வந்து காட்டியிருக்கோம். அங்கே சிவலிங்கம், பார்வதி எல்லாரையும் வந்து அந்த காலத்துலேயும் வந்து அழகழகாக செதுக்கி வச்சுருக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த மெயின் ஃபால்ஸில் நாங்கள் நல்லாவே குளித்தோம். ஒரு 10 மணி வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக மெயின் ஃபால்ஸில் தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அங்கெல்லாம் குளிரவே தெரியல. மழை பெஞ்சாலும் அந்த வைப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, நல்லாவே குளித்தோம், சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ திடீர்னு நினச்சாங்க, திடீர்னு கிளம்பிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்றதுனால போயிட்டோம். பாருங்கள், அந்த இதில் வந்து எவ்வளோ அழகாக நம்ம சிவலிங்கம்,
எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காலத்தில் ஒரு பாறையில் செதுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சிவலிங்கம், பார்வதி, அந்த சைடு வந்து அத்திநாதீஸ்வரர், அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து குளிக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுன்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருந்தோம். ஆனால் இவங்க ஜென்ஸ் இருக்கிற இடத்துல நல்லாவே நிறையா தண்ணி இருந்துச்சு. ஆனால் அவர் எங்களை வந்து கடைசி வரைக்கும் தேடுவார் பாருங்கள். அவரோட ஃபேஸ் பாருங்கள் நல்லா. நீங்கள் அதை வந்து நீங்கள் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும். கடைசியில் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது போலீஸ்காரங்க யாரும் அலோவ் பண்ணலை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் வெள்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. நம்ம அப்போ தான் காட்டினதுக்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. அதனால் அங்கே சாப்பிட போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹோட்டல் நேம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை. அங்கே வந்துட்டு இது வந்து நாட்டுக்கோழி ஒரு தொடையும் ஒரு கால் பகுதியும் ஒரு நெஞ்சு பகுதியும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அதுக்கப்புறம் காடை, அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணி வச்சாங்க, அப்புறம் தயிர் பச்சடி வச்சாங்க, ஆம்லேட்டு, இதெல்லாம் ஒரு காம்போ மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இவ்வளோ சாப்பிட்டோம். நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு கம்மியாக தான் பில் வந்தது. ஸோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு மழை வந்துடுச்சு. என் பொண்ணு அதை வந்து யூஸ் பண்ணி தக்கச்சிம்முன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா இன்னும் 2 நாள் ஸ்கூல் திறக்க போது எங்கேயுமே போகலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாள் பாபநாசம் போனோம். அதனால ரொம்ப டயர்டு, என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இது வந்து 5 ஃபால்ஸுக்கு நாங்கள் வந்து போகிற வழி. எனக்கு ஃபுல்லாக மழை தான், ஃபோனெல்லாம் நனைஞ்சிருச்சு. எனக்கு சுத்தமாக அதை வந்து கவர் பண்ணவே முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இருந்தாலும் சரி, இந்த இடத்த நம்ம உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக மழை தாங்க, சரியான மழை. நாங்கள் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி போகுதுன்னு. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம எல்லாரையும் வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துடும், வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது கேமராக்குள்ளே தண்ணியாகி என் ஃபோனும் சோலி முடிஞ்சிருச்சிங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எல்லா ஆப்ஷனும் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியை கண்டிப்பாக லவ் அண்ட் சப்போர்ட்டோட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களோட ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும். டில் தென் எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம். எங்களை வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபரை முதல்ல ஏற்றணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க உங்களுக்கு வீடியோஸ் நிறைய நாங்கள் போடுவோம். அதுக்குள்ளே நான் ஃபோனை மாற்றிடுறேன். பாய்.